வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமைகளில் சாமியை நம்ம சுத்தப்படுத்துகிற முறை எப்படின்னா, சாமிங்களை சிலையாக வச்சுருந்தீங்கன்னா அந்த சாமிகள் நல்லா சுத்தமாக ஈர துணியை போட்டு துடைச்சிட்டு ஒரு அருமையான பொடி ஒன்று, அந்த பொடியை அதையும் எடுத்து அதை சாமியை துடைக்கணும். துடைச்சி அதுலேயே கூட பொட்டாக வைக்கலாம். இதை வச்சு அதை நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. நம்ம இதுதான் அந்த பொடி. இதுக்கு என்னென்ன தயார் பண்ணணும் தெரியுங்களா? இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு தெரியுமா? நான் அதை அடிச்சிட்டேன், அதனால் அவங்களுக்கு தேவையான பொருள்னு வாயில் சொல்கிறேன். இந்த பொடி வாசம் கம்மாளிக்கும். இதை முதல்ல நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு கரண்டி கிராம்பு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் கரண்டினா பெரிய கரண்டியில் ஸ்பூனு 2 ஸ்பூன், அதேமாரி ஏலக்காய் 2 ஸ்பூன், பச்சை கற்பூரம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சந்தனம் ஒரு 2 ஸ்பூன், மஞ்சள் ஒரு 2 ஸ்பூன், ஜவ்வாது பவுட்ரு அது ஒரு டப்பா. பாருங்கள், இதெல்லாம் எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு இந்த நம்ம மிக்சியில் அந்த கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, இந்த பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு மஞ்சளை ஒரு 2 சீஸ் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. சந்தனம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சிருங்க. அடித்து அதை நல்லா சளிச்சுக்குங்க. ஏன்னா ஏலக்காய் திப்பி திப்பியாக இருக்கும், அதேமாதிரி கிராம்பு திப்பி திப்பியாக தான் இருக்கும். அதனால் சளிச்சு மறுபடியும் போட்டு அடித்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இதெல்லாம் நல்லா கலந்தாவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கணும். போட்டு நல்லா அடிச்சிருங்க. அடித்து அதை ஒரு காற்று போகாத டப்பாவில், நான் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டணுங்கிறது. இது பழைய டப்பா. இது நாங்கள் ஊரை வாங்கினப்போ வாங்கினது. அதனால் நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நான் இந்த இதில் போட்டிருக்கேன், இந்த பவுட்ரு போட்டிருக்கேன். இது உங்களுக்கு காட்டணுங்கிறது தான் இந்த கிண்ணத்தில் அப்படி காட்டினேன். இதை வச்சு நம்ம வச்சுருக்கையிலே வாசம் கம்மாளிக்குது. இதை வச்சு நம்ம சாமி இடத்த துடைக்க போகல இதையும் கலந்து ஃபஸ்ட்டு தண்ணியை போட்டு துடைச்சிட்டு அடுத்து இதையும் போட்டு துடைச்சிருங்க. வாசம் கம்மாளிக்கணும். அந்த ஆண்டவனுக்கு அந்த வாசம், இந்த வாசம்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்துச்சுனாவே உங்கள் வீட்டில் எந்த துஷ்ட கிரகமும் நிற்காது. துஷ்ட கிரகம், காற்று, கருப்பு எதுவுமே நிற்காது. அதனால் இது அடுப்பு துடைக்கல கூட துடைச்சின்னா வாசம் கம்மாளிக்கும். அதனால் இது போட்டு நீங்கள் போட நம்ம வீட்டுக்கு நல்ல செய்திகளாக வரும். நல்ல ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், படிக்காத பிள்ளைங்க படிக்குங்க, குழந்தை இல்லாதவங்க குழந்த இருக்கும், கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுவாங்க. இதில் நிறையா ஐதீகம் இருக்குதுல. அதனால் தொடச்சி இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தான் இருக்குல்ல, அழகாக தண்ணி வச்சு குழப்பி பொட்டு வச்சு அதில் குங்குமம் வச்சு வச்சுருங்க. செம்ம சூப்பராக சாமி வாசம் வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வாசலில் தெளிக்கும் போது மஞ்சள், உப்புக்கல், இந்த பவுடர் கொஞ்சம் போட்டு தெளிச்சு விடுங்க. வாசலே அப்படி கம்மாளிக்கும் வாசமாக. இதை செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இது எனக்கு அரைக்கும் போதே வாசம் கம்மாளிச்சிச்சு. ஆனால் இதை உங்களோட நான் பகிர்ந்துக்கணுன்னு தான் இதை நான் உங்களுக்காக இதை இப்போ எடுத்து வச்சு வீடியோ போட்டேன். இதை நீங்கள் போட விட உங்கள் குடும்பம் இன்னும் பெருகி வளரும். வேணுமா அதை செஞ்சு பாருங்கள். இது 100% நம்மளுக்கு உறுதியாக நடக்கும். செய்து பாருங்கள். கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படவே மாட்டீங்க. இது செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.